விஜய் நீங்க சிஎம் ஆகணுமா அப்படின்னா முதல்ல இதை பண்ணுங்க, அறிவு இல்லாதவங்க எல்லாம் துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை வச்சு செஞ்சிருக்காங்க ரஞ்சனா நாச்சியார். ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட பெண் நிர்வாகியே தமிழக வெற்றி கழகத்தை வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. விஜய்க்கு நிறைய அறிவுரைகளையும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகம் முழுவதுமே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இதுல திமுக அரசை கண்டிச்சுதான் இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதுல 2 கோரிக்கைகளும் முன் வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து தமிழகம் முழுவதுமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதியை நிலைநாட்டணும், இது ஒரு கோரிக்கையா வச்சிருந்தாங்க. 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம், அதாவது ஒரு அரசியல் கட்சியினர் அரசியல் தலைவர்கள் வந்துட்டு பொதுக்கூட்டம் நடத்துற போவும் சரி, மக்களை சந்திக்க போது கூட சரி, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு, அதை தளர்த்தணும். இந்த 2 கோரிக்கைகளை வச்சுதான் தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க. இந்த போராட்டத்தை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட அரசியல் வருகை குறித்து இது வந்து கொஞ்சம் முன்னெடுப்பா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது விஜய்க்கு வந்து மவுஸ் இருக்கதான் செய்யுது அப்படின்னு கூட ஒரு பேசுபொருளா மாறுச்சு. ஆனா இந்த போராட்டத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து ஆதபர்ஜுனா, புசி ஆனந்த் இப்படி வந்து ஒரு சில நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. ஆனா எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலையுமே வந்து விஜய் கலந்துக்கிடவே இல்லை. அதாவது இந்த ஆர்ப்பாட்டங்கள், அதாவது தமிழகம் முழுவதுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு. ஆனா இந்த ஆர்ப்பாட்டங்கள்ல ஆதபர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. விஜய் மட்டுமே ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கல. ஒரு பக்கம் இந்த போராட்டம் பெரிய அளவுல பார்க்கப்பட்டாலுமே விஜய் வந்து கலந்துக்கிடல அப்படின்ற உடனேயே எல்லாருமே நிறைய குற்றச்சாட்டுகளும் முன் வச்சாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து போராட்டத்துல கலந்துக்கிடலனா இவர் எப்படி மக்களை வந்து வழிநடத்த போறாரு? ஒரு போராட்டத்தை கூட வழிநடத்த முடியலனா இவர் எப்படி மக்கள் வந்து சந்திப்பாரு? தேவையில்லாம இவர் வீட்டுல இருந்துப்பாரு, அதாவது மக்களை தூண்டி விட்டுட்டு இவர் வந்து வீட்டுல இருந்துப்பாரு அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் ரஞ்சனா நாச்சியார், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட பெண் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் வந்துட்டு விஜய வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. என்னன்னா அவங்க முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் போராட்டத்துல கலந்துக்கிடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதுதான் பெரிய விவாதமா மாறி இருக்கு, இதுதான் பேசு பொருளா மாறி இருக்கு. என்னன்னா, ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகியே விஜய வந்து கேள்வி கேட்கிறாங்க, நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வந்து எல்லாராலையும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு தலைவன் வந்துட்டு தன்னை சுத்தி எப்பவுமே அறிவு இருக்கவங்களை தான் வச்சுக்கணும். ஆனா இவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே வந்துட்டு அவங்களோட ஆலோசனை குழுவை வந்து குறை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எப்பவுமே அறிவு இருக்கிறவங்களை தான் தன்னை சுத்தி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரஞ்சனா நாச்சியார் வந்து விஜய்க்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, விஜயோட ஆலோசனை குழுவை வந்து விமர்சனம், அதாவது மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரசியல் அப்படிங்கிறது சினிமா வசனம் பேசக்கூடிய ஒரு மேடை கிடையாது, மக்களுக்கான மேடை. இதுல வந்து சினிமா வசனம் பேசுறதெல்லாம் எடுபடாது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ரஞ்சனா நாச்சியார். என்னன்னா விஜய் வந்து பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டு இப்போ நிறைய வந்து சினிமா வசனங்கள் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. சோ இதனால வந்து நீங்க பொறுப்போட செயல்படணும். அதாவது சினிமா வசனம் பேசக்கூடிய மேடை வந்து அரசியல் மேடை கிடையாது, அது மக்களுக்கான மேடை, நீங்க வந்து அதனால பொறுப்பா செயல்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு முதலமைச்சரா ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா மக்களுக்காக வீதியில இறங்கி போராடணும், மற்றபடி வேலைக்கு ஆகாது. நீங்க அப்படி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இலக்கை அடையவே முடியாது அப்படின்ற மாதிரி விஜய்க்கு வந்து நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க ரஞ்சனா நாச்சியார். ஒரு தன்னோட கட்சியில இருக்கக்கூடிய தலைவருக்கே வந்து அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த கட்சி இருக்குதா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. இதுக்கு முன்னாடியுமே ரஞ்சனா நாச்சியார் வந்துட்டு விஜய்க்கு இதெல்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதனால வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கா அப்படின்றதுதான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. என்னன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகியே அந்த தலைவரை வந்து குறை சொல்லி பேசுறாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கீதா அப்புறம் விஜய் இவங்களோட பிரச்சனை தான் பெரிய அளவுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமா போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். 2 வாரங்களை கடந்து இந்த பிரச்சனை தான் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. இது வந்து பிரச்சனை வந்து இன்னும் முடிவுக்கு வரல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில திடீர்னு மாமல்லபுரத்துல நடந்த இந்த மகளிர் தின கொண்டாட்டத்துல விஜய் வந்து அந்த பிரச்சனை ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது தொடர்பாகவும் ரஞ்சனா நாச்சியார் வந்து பொங்கி எழுந்தாங்க. என்னன்னா அவங்க வந்து விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நீங்க ஒர்த் இல்லைன்னு சொல்றது உங்க திருமண வாழ்க்கையா இல்லட்டா உங்களோட மனைவியா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. அதாவது நீங்க தலைவர் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா தட்டி கேட்போம் அப்படின்ற மாதிரி ரஞ்சனா நாச்சியார் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு
உங்களை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாம் விஜயே அப்படி இருக்காரு, அப்போ நம்ம பண்ணாலும் அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வேறு கோணத்துக்கு போயிடும் அப்படின்றத நீங்க ஊக்கப்படுத்துறீங்க. அதாவது இது தப்புலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து தப்பு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, நான் உங்களை வந்து சுட்டி காட்டி உங்களோட தவறுகளை சுட்டி காட்டல அப்படின்னா நம்ம கழகத்துக்கு வந்து கெட்ட பெயரு, உங்க கழகத்துல இருந்துகிட்டு நான் வந்து தப்ப தட்டி கேட்கல அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நான் செய்யற துரோகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சனா நாச்சியார் வந்து சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே ரஞ்சனா நாச்சியார் வந்துட்டு விஜய் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அதுக்கு எதிராக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் இந்த போராட்டத்துல விஜய் ஏன் கலந்துக்கிடல அப்படின்ற மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. என்னன்னா யார் எந்த கட்சியினர் வந்து போராட்டம் அறிவிச்சாலுமே அந்த கட்சியோட முக்கிய தலைவர்கள் மெயின் தலைவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு போராட்டத்துல கலந்துப்பாங்க. இப்போ தமிழகம் முழுவதும் போராட்டம் நடக்குன்னா கண்டிப்பா சென்னையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான போராட்டத்துல வந்துட்டு அந்த கட்சியோட தலைவர்கள் வந்து கலந்துக்கிடுவாங்க. ஆனா விஜய் வந்துட்டு திமுக அரசை கண்டிச்சு போராட்டம் நடத்தினாலுமே வந்து அந்த போராட்டத்துல விஜய் வந்து கலந்துக்கல. ஆனா மற்ற தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, நிர்வாகிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஏன் விஜய் கலந்துக்கிடல அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியுமா இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்துல விஜய் கலந்துக்கிடல அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வச்சாலுமே இன்னொரு பக்கம் விஜய் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுமே இருந்துட்டு தான் வருது. என்னன்னா இப்போ விஜயோட அரசியல் களம் அப்படிங்கிறது சூடுபிடிக்க தொடங்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் தேர்தல் தான் இந்த தேர்தல். இதுலதான் இவரோட அரசியலுக்கான வருகை, அதாவது இவருக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரிய போகுது. முதல் தேர்தலை சந்திக்க முன்னாடி விஜய் வந்து கண்டிப்பா இந்த அளவு போதாது, கண்டிப்பா மக்களை சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், தேர்தல் களத்துல இறங்கி போராடக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது கண்டிப்பா பத்தவே பத்தாதுன்னு கூட சொல்லலாம். என்னன்னா ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பா விஜய் வந்து வீதியில இறங்கி போராடி இருக்கணும். ஆனா மக்களை தூண்டி விட்டுட்டு இவர் வீட்டிலே உட்கார்ந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் சொல்றாங்க. இதேதான் அந்த கட்சியோட பெண் நிர்வாகியுமான ரஞ்சனா நாச்சியார் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு தலைவனா ஆகணும்னா நீங்க முதலமைச்சரா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீதியில இறங்கி போராடணும், இல்லைன்னா உங்களோட இலக்கை வந்து நீங்க அடையவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து விஜய்க்கு வந்து நிறைய அட்வைஸ் சொல்லிட்டாங்க. விஜய் இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த மகளிர் மாநாட்டுல விஜய் பேசினது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னொரு விஷயத்த கேட்டிருந்தாங்க, அதாவது தாய்மாமன் சீர்திட்டத்தெல்லாம் விஜய் வந்து அறிவிச்சிருந்தாரு. அப்போ இன்னொரு விஷயத்த வந்து கேள்வியா கேட்டிருந்தாங்க. என்னன்னா ஒரு குழந்தைக்கு தாய்மாமனா இருக்கிறதா இருக்கட்டும், ஆனா உங்க குழந்தைக்கு முதல்ல நல்ல தகப்பனா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு கட்சி, அதாவது அந்த ஒரு கட்சியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிக்கே விஜயை பிடிக்கலையா, விஜயோட செயல்பாடுகள் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்னா இப்போ விஜயோட ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கீழ்த்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா தேவைப்பட்டா அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், மனைவியா கூட இருந்துட்டு போறோமே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அது இல்லாம எங்க அண்ணனுக்கு பணம் இருக்கு, அவர் வந்து எத்தனை வேணாலும் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதுக்குமே கண்டனம் தெரிவிச்சுதான் ரஞ்சனா நாச்சியார் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களோட ரசிகர்களுக்கு வந்துட்டு தேவையில்லாத முன் உதாரணமா மாறிடக்கூடாது, உங்களை இன்ஸ்பயர் பண்ணி வந்து அவங்களுமே தப்பு பண்ண வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சுதான் ரஞ்சனா நாச்சியார் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரஞ்சனா நாச்சியார் வந்துட்டு திமுகவில் இணைய போறார் அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இருக்கக்கூடிய நிலையில இப்போ வந்து இவங்க வந்து ஃபுல்லாவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை குறை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது, இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.